எப்படிப்பட்டது? குறைவற்றதும் ஆத்மாவை அந்த பகுதி ஒன்று வாசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய். பாருங்க, நம்முடைய சரீரத்தில் உள்ளதான உயிர் வீழ்ச்சிக்கும் ஆத்மாவில் உள்ள உயிர் வீழ்ச்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமாக 3 பிரிவாக ஆண்டு வந்த சரீரத்தை ஒரு மனுஷனை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதில் நாம் ஆத்மா என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆத்மாவை பற்றிய அறிவு மனுஷனுக்கு மிகவும் தேவையா இருக்கிறது. இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன், ஆத்மா எங்கே போகும் என்றுள்ளதான ஒரு அறிவு நிச்சயமா நமக்கு இருக்க வேண்டும். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற ஒப்பாயிருக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, அவருக்கு பிரியமாக அவருடைய வசனத்தை அறிவை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளை நம்மை மாற்றி இருக்கிறபடினா கரங்களை தட்டி எல்லாரும் எத்தனையோ விதத்தில் மனுஷன் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா தன் ஆத்மாவை பற்றியோ மனுஷனுக்கு என்ன வரல, அறிவு வரல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனோம். நாம் போயிருக்கிற இடத்துல வேற யார் வருவா? தேவ தூதர்கள் வந்துவிட்டு துக்கமாய் போவார்களே என்னுள்ளதான எண்ணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க. இந்த சேர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பலகீனர்கள். ஆனாலும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா எப்படியாவது வந்தாக வேண்டும் என்று கஷ்டத்தோட நடக்க முடியாது. ரொம்ப பலகீனம்தான். அது மத்தியில் ஓடோடி வந்திருக்கிறாங்கன்னா எனக்கு உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப பலசாலிகளா இருக்கீங்களா? எல்லாருமே பலகீனங்களா? ஆனாலும் கூட நமக்கு ஒரு ஆர்வம் ஆண்டவர் உள்ளத்துல உந்துதல் தருவ, ஒரு தாகத்தை தருவ. எல்லாரும் வாஞ்சியோட தாவீது சொல்ல மானானது நீருடையிலே போல என் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு ஒரு கதறுதல் நம்மள இருக்கிறதுனால தான் நம்ம ஓடி வந்திருக்கிறோம். அப்ப அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இங்கே நாம் பார்க்கிறோம், இது கர்த்தருடைய வேதம். காலையில் எழும்பின உடனே நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கணும். வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்யணும். நீர்க்கால்களை போல அந்த வேத வசனம் அப்படியே நம்முடைய உள்ளத்தில் ஓட. வேத வசனம் உள்ளத்தில் ஓடும் போது நம்முடைய இருதயத்துக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய சரீரத்துக்கு அது என்ன செய்யும்? ஆரோக்கியத்தையும் பலனையும் கொண்டு வரும். ஆகினால் அது நம்முடைய நாவினால், நம்முடைய வாயினால் அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு தேவனை நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தது உமது கோல் உமது தடி என்னை தேற்றும் என்ற தேற்றும். தேற்றுகிறது தேவனுடைய வார்த்தை, நம்மை ஆற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேதவசனம் எப்படி விட குறைவற்றதான ஒன்று, குறைவற்றது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதே ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. வேதே ஞானியா இருக்கு. இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, அருமையான ஒரு தாய் ஒரு நாள் சாட்சி ஒன்று சொல்றாங்க, எழுத்தே எனக்கு தெரியாது, நான் எப்படி வேதத்தை படிக்கணுமே, எல்லாரும் வாசிப்பாங்க, என் மனசுல ஒரு கொதியா இருக்கு, எப்படியாவது பைபிள் வாசிக்கணும், எப்படியாவது வேதத்தை என் வாயினால் வாசிக்கணும். யார் சொல்லி தருவது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய பார்த்து அழுதாரலாம், கண்ணீரோடு கேட்டார், ஆண்டவரே என் வேதத்தை நான் வாசிக்கணும், என் வேதத்தை நான் தியானிக்கணும், என் அந்த கிருபை தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். காலத்தில் ஒரு தூதனை அனுப்பி வேத வசனத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு வசனங்களாக எழுத்துக்களாக சொல்லி கொடுத்து அப்படியே அவர் படிக்க ஆரம்பித்தாங்க. அவர்கள் சாக போகிற நேரத்தில் அவருடைய ஜீவன் கடந்து போகும் காலத்தில் சொன்ன சாட்சி இது சொன்னாங்க. இப்போ எல்லா பட்டதாரிகளானவங்க படிக்கிறதை விட நல்ல எல்லா வேத வசனம் படிக்க முடியாத அவங்க ஞானம் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். பேதையை ஞானியாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை, பேதையை ஞானவான்களாக மாற்றி விடுகிற கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினால் தேவனுடைய வசனத்தை நன்றாக வாசிக்கிறேன். தெரியாது என்ன முடியாது, பிள்ளையை பார்க்கணும், வேலை இருக்கு, அதெல்லாம் சாக்கு போக்கு.
வேத வசனம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை தங்கி கொண்டே தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டே இருக்கும். அந்த ஆத்துமாவிலே சரியான பிரகாரம் தேவனுடைய வசனம் உச்சரிக்கப்பட்டு உள்ளத்திலே செயல்படுகிறதோ அந்த இருதயத்துல எப்போதும் தேவனுடைய மகிமையும் கிருபையும் தங்கி கொண்டிருக்கும். ஆவியானவர் அந்த ஆத்மாவோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பார். மற்றவர்களை பற்றி குறை சொல்லவோ மற்றவர்களை பற்றி தேவையில்லை என்ன என்னவோ ஒன்று மனம் வராது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா இருக்கணும், நான் உங்களுடைய சத்தியத்தை சாட்சியா இருக்கணும், எனக்கு நீர் தந்த சபையில நான் சாட்சியா நிற்கணும், என் மூலம் சில ஆத்மங்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் ஆத்மனுடைய உள்ளமாகிய நம்முடைய இதயத்திலே கடந்து வர வேண்டும். அதுக்காக வேண்டி இந்த நாளே மலர்வாழ்வில் கண்ணீர் விட்டு சொல்லிக்கணும். கடந்த நாட்களில் சாதுகாரி இது சொன்ன ஒரு சாட்சி என்னுடைய மருமகள் மூத்த மருமகளுடைய அம்மா சொன்னாங்க. சாது போற அந்த கடைசி நேரம் வரைக்கும் நின்று எப்படி சோம் பண்ணுவாராம் என்று ஆண்டவர் கொடுத்த பலனை பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழங்கால் நின்று ஜெபிக்க முடியாவிட்டாலும் காலை 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி ஆண்டவருடைய பாத்திரம் வடிக்கணும், கண்ணீர் வேதத்தை எடுத்து வாசித்து தியானிக்கணும். வேத வசன தியானமும் ஜெபமும் ஒன்றாக செயல்படும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவில ஒரு நன்மை குறைவில்லாதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செழிக்கப்படி கொண்டே இருப்பார். கண்ணை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் தொடர்ந்து வாசிப்போம். உண்மையும் ஆமா, வேத வசனம் அவருடைய நியாயங்கள் சத்தியங்கள்னா தேவ வசனம் அது நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு ஆள் இதோ தற்கொலை பண்ணி விடுகிறது. அந்த ஆள் தற்கொலை பண்ணி விட்டா இதோ மனைவியோ புருஷனை இருக்கணும், அவங்களும் தற்கொலை பண்ணிடுறாங்க. காரணம் என்ன? வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, ஆத்மால ஆறுதல் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஒரு பிரச்சனை வரும். கடந்த வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்தது இல்லையா? எத்தனையோ சோதனை வந்தது. இனி என்ன செய்யலாம்? செத்து விடலாமா? எதுக்கு அந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுல கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்குனது, அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்தது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த ஜீவனோடு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிற தேவனுடைய வசனம். தொடர்ந்து வாசிங்க. அது தூய்மையானது, பரிசுத்தமானது, தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை தெளிவிக்கிறதுனா நம்ம ஒரு மனுஷனுக்கு சரீர பிரகாரமான கண் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது. அதுபோல் ஆன்மீக கண்ணை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மீக கண்கள் தெளிவடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆன்மீக கண்களின் ஆகல, தெளிவாக இல்லை. கண்கள் குருடாக இருக்கிறது. ஆகையினால ஞாயிற்று ஆராதனையா வேதவசனத்தை படிக்கணும், தியானிக்கணும், கொஞ்ச நேரம் செபிக்கணும், அதை பற்றி எண்ணமே இருக்காது. காரணம், பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிரபுவாகிய பிசாசு அவன் என்ன செய்து கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர்களுக்கு தெளிவை காண முடியல. அந்த தெளிவான ஒரு கண் வர வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தை படிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்ட கண்களை தெளிவுபடுத்தி. கீழே வாசிங்க தொடர்ந்து. தொடர்ந்து அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை காலையில் இங்கே வாசிக்க ஒரு எச்சரிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். இதை எப்படி நடக்கணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது. மாலையில் வரும்போது மறுபடியும் வேதத்தை வாசிக்கிறோம். அந்த வேத வசனம் நம்ம எச்சரிக்கும். பகல் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில வாயினால் வந்த வார்த்தை என்ன, பேச்சு என்ன, நடக்கை என்ன, பார்வை என்ன, சிந்தனை என்ன, பரிசுத்த ஆவியான வசனத்தை கொண்டு நம்மோடு போதிக்க. நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். அப்போ அவன் வந்து வழியை காட்டி கொடுக்கிறான், போதித்து கொடுக்கிறான். நீ செய்த தப்பு, நீ பேசுறது தப்பு என்று உணர்வை கொடுக்கிறார். ஆகினால் வேத வசனத்துக்கு முழுமையான இடம் கொடுப்போம்.
அது மட்டுமல்ல, வேதத்துல படிக்கிறோம், கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். துணிகரமான பாவங்களுக்கு அப்போ துணிகரமான பாவங்கள், இது தப்பு, இது சரி, இது சரியில்லை என்பதான நிலையை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்றால் வேத வசனம் தான் நம்ம என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். வேத வசனம் நம்மோடு பேச வேண்டும். வேத வசனம் நம்மோடு செயல்பட வேண்டும். வேத வசனம் நம்மோடு கூட கிரியை செய்ய வேண்டும். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். பீலியாம் சொல்கிறார், கண் திறக்கப்பட்டவர் பேசுகிறேன் என்று. நம்முடைய ஆவியின் கண்கள் இப்பொழுது திறந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு செயல்பட வேண்டும். வேத வசனம் நம்மோடு பேச வேண்டும். வேத வசனத்துக்கு நமக்கு எப்போ தொடர்பு இப்போ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல் எப்பொழுது எப்படி இருக்கணும்? இதோ அந்த வேத வசனத்தோடு உள்ள ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்க, செல்போன் இல்லை அப்படி சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிதானே? என்ன அப்படிதானே பிள்ளை? செல்போன் வேணும். அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ வந்திருக்குது. அதுபோல எந்த காரியத்தான் செல்போன் தேவை. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பாடம் படிக்கணும், செல்போன் தேவை. அப்போ உலக பிரகாரமான இப்படி ஒரு கருவியை மனுஷன் கண்டுபிடித்து அதிலே தானே மனுஷனுடைய இருதயம் சாய்ந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. ஆனால் எப்பவுமே வேத வசனத்துக்கு முதன்மையான இடம் கொடுத்து பிள்ளைகள் நல்லா வேத வசனம் படிக்க, ஜெபிக்க, வேத வசனத்தை நல்லா சொல்ல, அதன்படி நாம் ஜீவிக்க பிள்ளைகளை வைத்தால் எப்பொழுது வேத வசனம் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் தினம் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது. ஆனால் வேத வசனம் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே எந்த இடத்துல போனாலும் இந்த வார்த்தை பிள்ளைகளை தொடர்ந்து உணர்த்தும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு பேசும். துணிகரமான பாவங்களை விலைக்கு மீட்டு பாதுகாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை அடியனை தொடர்ந்து உத்தமனாகி, அப்ப நம்மை உத்தமர்களாக மாற்றக்கூடியது, உண்மையுள்ளவர்களாக மாற்றக்கூடியது, பரிசுத்தவர்களாக மாற்றக்கூடியது கர்த்தருடைய வசனம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம எழுதுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து வாசித்து முடிக்க போகிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இங்கே நான் வந்திருக்கிறோம். நான் வெள்ளை வெள்ளை போட்டுக்கொண்டு நின்று உங்களோடு பேசுகிறேன். என்னுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானத்தை தேவன் கவனிக்கிறார். தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாகுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமா நான் இருக்க, உமக்கு பிரியமான காரியங்களை நான் சிந்திக்க, உமக்கு பிரியமான வழி நான் நடக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய கருணை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தேவன் சொல் சாட்சிகளை கர்த்தர் மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.